சோஷியல் மீடியாவில் ஒரு பையன் கேடிஎம் பைக் வாங்கும்போது பக்கத்தில் இருந்தவங்களோட கழுத்தில் கையில் ஒரு பொட்டு நகை கூட இல்லை அப்படின்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த பையனை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பையன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்தி ஒன்றும் இந்த பைக்கை வாங்கலை. நான் சம்பாதிச்சேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க சம்மதத்தோட தான் நான் இந்த பைக்கே வாங்கினேன். வீட்டில் இருக்கிறது கூட எங்கள் அம்மா இல்லை, எங்களோட அத்தை. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் நகை எதுவும் போடலை. அதனால தான் யதார்த்தமாக அழைச்சிட்டு போனேன். எங்கள் கிராமத்து சைடில் இருக்கிறவங்கலாம் 24 மணி நேரமும் நகை போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வெளியில் போகணுன்னா மட்டும்தான் நகை போடுவாங்க. அதனால தான் அப்படியே வந்தாங்க. நானும் எதுவும் சொல்லாமல் தான் அழைச்சிட்டு போனேன். நீங்கள் எல்லாரும் எஃபி இன்ஸ்டாலலாம் தப்பு தப்பாக மீம்ஸ் போட்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் யாரும் போடாதீங்க. வீட்டில் உள்ளவங்கள கஷ்டப்படுத்தி ஒன்றும் நான் அதை வாங்கலை. மற்றவங்கள போல நான் சம்பாதிச்சேன், நான் வாங்கினேன். உங்களால் வாங்க முடியலன்னா என்ன தப்பாக பேசாதீங்க. பொண்ணுங்களுக்கு பிடிச்சது நகை, மேக்கப்னா அது எப்படியோ அது மாதிரி தான் பசங்களுக்கு பைக்கு, காரு. வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும். அது போல தான் நானும், அது போல தான் இப்போவும் இருக்கேன். அதனால் இதுக்கு மேலே என்னையும் என் குடும்பத்தை பற்றியும் யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க.